வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நிறைய பேர் என்கிட்ட வத்த குழம்பு பொடி எப்படி பண்ணுறது மாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அந்த ஜென்ரலி பார்க்க போனேன்னா நான்லாம் ஆற்றுல சாம்பார் பொடியை போட்டே வத்த குழம்பு பண்ணிவிடுவேன். வத்த குழம்பு பொடின்னு பண்ணுறது உண்டு தான், கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்குன்னு ஒரு பொடி பண்ணி வச்சுட்டு எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் இப்படியே பண்ணிவிடுவோம். பட் நிறைய பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வத்த குழம்பு பொடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ நம்மளோடதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் செலக்டிவாக 2-3 தடவை தான் வத்த குழம்புன்னு தனி வீடியோவாக காம்போவில் நிறையா போட்டிருக்கேன். தனி வீடியோவாக சுண்டக்காய் வத்த குழம்புன்னு இருக்குது, அதே மாதிரி காய் போட்ட வத்த குழம்பு ஒன்றுன்னு இருக்குது. 2 தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வத்த குழம்பு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு கையோட மணத்தக்காளி வத்தலையும் சுண்டக்காய் வத்தலையும் வச்சு வத்தல் போட்டு வத்தல் குழம்பு, வற்றல் குழம்பு வேறு, வத்தல் குழம்பு வேறு. ஸோ இன்றைக்கி நம்ம வத்தல் போட்டு வத்த குழம்பு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியா இது 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 4 ஸ்பூன் தனியா போட்டிருக்கோம். 2, 4, 6, ஒரு 8 மிளகா வத்தல், ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் கடுகு, துவரம்பருப்பு இது 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். எல்லாமே இந்த அளவுக்கு போட்டுட்டு ஜஸ்ட்டு நல்லா சூடு வர அதை வறுத்துக்கலாம். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, அடுப்பை சின்னதாகவே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நல்லா இதில் சூடு ஏறணும். நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா ஆறின அப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சிடணுன்னா இந்த வத்த குழம்பு பொடி ரெடி. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, சாம்பார் பொடி அரைக்கிறதையே அதில் வந்துட்டு நான் நம்மளோட வீடியோவில் முன்னாடி சாம்பார் பொடி ரசப்பொடிலாம் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நான் கடுகு ஜீரகம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்பேன், எதுக்கு மாமி அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நான் அது 2 in 1 நான் யூஸ் பண்ணதுனால தான். பிகாஸ் அதையே வத்த குழம்புக்கும் நான் யூஸ் பண்ணுறதே அந்த அதில் இருக்கிற இந்த கடுகு ஜீரகம் எல்லாம் வத்த குழம்பு பொடிக்கும் இதாகிடும். ஸோ பட் இந்த அளவுக்கு நம்ம அதை பண்ணி வச்சுட்டோன்னா இதுவே உங்களுக்கு இது வத்த குழம்பு பொடிலாம் எப்பயுமே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போட்டேன்னா தான் வத்த குழம்பு நல்ல மணமாக இருக்கும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் சாம்பார் பொடியை போட்டு வத்த குழம்பு வைக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை சமாச்சாரம். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் எல்லாருக்கும், இந்த பொடி நீங்கள் இது வேணும்னா அப்படியே டபுள் த அமௌண்ட் நீங்கள் பண்ணி ஆற்றுல எடுத்து வச்சுக்கலாம். மிஷினில் கொடுத்து வாங்கி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்சிலேயே இது நல்லா ஜோராக பொடி பண்ண முடியும். 4 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க, 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, பாக்கி எல்லாமே ஒரு டீஸ்பூன் தான். மிளகு 1 ஸ்பூன், தனியா அது மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், எல்லாம் ஒரு ஸ்பூன் தான். அதே மாதிரி மிளகா வத்தல் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 8 மிளகா எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படிங்கிறவா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நிறம் மாறலை, பட் இருந்தாலும் நல்ல வாசனை வந்துடுது, வறுத்தோங்கிற அந்த வாசனை நல்லா சூடாக இருக்குது. இது எவ்வளோ நாளை மாமி இந்த அளவை வறுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஹார்ட்லி ஒரு 3 to 4 minutes வறுத்தேன்னாலே போகிறோம். நல்லா சூடாக எடுத்து அடுப்பை அணைச்சிட்டேன். இது ஆற விட்டு இதை அரைச்சி பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். இதோட கூட பொடி பண்ணுறதே நல்லா ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் வச்சு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். அது ஆறினப்புறமா அதை பொடி பண்ணின்னு வந்துடுறேன்.
அதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சி விட்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து வைக்க போகிற இந்த வத்த குழம்பு வந்து ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு வத்த குழம்பு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்துருக்கேன். இன்னும் ஒரு தடவை இதில் வந்து நல்ல ஒரு 2 கப் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருக்கேன். இன்னும் ஒரு தடவை கரைக்கலாம். இது நல்லா எடுத்து முடிச்சுடுறேன். நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் தான் வத்த குழம்புக்கு எடுத்தது. நல்ல 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3, 4, 5. ஸோ வத்த குழம்புக்கு எண்ணெய் விடுறதுக்கு பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. கொஞ்சம் 5 ஸ்பூன் விட்டு பண்ணினேன்னா தான் நல்லெண்ணெய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய்க்கு பேரே நல்ல எண்ணெய் அப்படின்னு வந்ததுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து கெடுதல் கிடையாது. தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு தோசை மேலே ஒரு ஃபுல் இது ஒட்டுக்க வேண்டாம். இது வந்து இந்த மாதிரி வத்த குழம்புலலாம் விட்டுன்னு சாப்பிட்லாம். ஏன்னா உங்களுக்கு அது இந்த வத்த குழம்புல இருக்கிற அந்த காரத்தை அடக்கிறதுக்கோசரமும் அந்த பாக்கி எல்லாத்தையும் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் கண்டிப்பாக விடணும். 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். 2 கட்டி பெருங்காயம் போடுறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நான் வந்து துவரம்பருப்பு போடுவேன். உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணால் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு. சுண்டக்காய் வத்தல் ஒரு 20-25 போட்டிருக்கேன். மணத்தக்காளி வத்தல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். இந்த பொடி பண்ணின இந்த பொடியை ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். கருவேப்பிலை, ஸோ எண்ணெயில் நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, வறுத்து பொடிச்சதெல்லாமே எண்ணெயில் நல்லா வறுத்துட்டோம். இப்போ இந்த புளி ஜலத்தை விட்டுடலாம். அதே மாதிரி இதுக்கு வத்த குழம்புக்கு எடுத்த ஃபார்முலாவில் வந்து புளி வந்து உங்களுக்கு ரொம்ப புது புளியாக இருந்தாலும் நல்லாவே இருக்காது. ரொம்ப பழைய புளியாக கருப்பாக எடுத்தாலும் நல்லா இருக்காது. மீடியமாக இருக்கிற புளியாக நீங்கள் வாங்கி வத்த குழம்பு பண்ணினேன்னா ஏன்னு கேட்கும் கண்டிப்பாக. நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் தான். நல்லா சக்கையாக எடுத்தாச்சு. ஸோ இதில் எல்லாம் ரெடி. இப்போது நான் வச்சுருக்கிற மணத்தக்காளிலையோ சுண்டைக்காயிலையோ உப்பு கிடையாது, அப்படியே ட்ரை பண்ணது தான். அதனால் நீங்கள் உப்பு உங்களோட இதில் உப்பு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். ஒரு சின்ன பீஸ் வெல்லம். இது எல்லாமே சேர்ந்து கொதித்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது நல்லா கெட்டியாகிடும். நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் அப்புறமா. ஏன்னா இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ணது போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்துக்கோங்க, 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் சௌகரியம். எங்களுக்கு அவ்வளோ காரம் வேண்டாம், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன். வேணுங்கிறவா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பட் அது வந்து இந்த யூஸ்வலி பார்த்தேன்னா நம்ம அந்த எண்ணெயில் போட்டோன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, நான் வந்து சாம்பார் பொடி போட்டு வத்த குழம்பு பண்ணுறதே அந்த எண்ணெயில் போட மாட்டேன், அப்படியே புளி ஜலத்தோடு சேர்ந்து கொதிக்க விடுவேன். பட் இது வந்து நம்ம அந்த வத்த குழம்பு பண்ணுறதே அந்த இதில் போட்டு நல்லா வறுத்துட்டு வத்த குழம்பு பொடியை வறுத்துட்டு பண்ணினேன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். சின்ன சின்ன இதுதான் வேரியேஷன்ஸ் தான். நல்லா ஜோராக ரெடி ஆகிடுத்து. நம்ம எவ்வளோ வச்சோம், இது எவ்வளோ ஆகிடுத்து பாருங்க, திக்காக எடுத்து. கண்டிப்பாக இதுக்கு மேலே கண்டிப்பாக எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் வந்து நம்ம முன்னாடி விட்ட
5 ஸ்பூனே போதும். இது ரெடி ஆகிடுத்து. நான் இன்னொன்று கொண்டு சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. இதை பாருங்க, ஒரே ஒரு மிளகா வத்தல் தாளித்து கொட்டியிருக்கேன். அது நான் உங்களுக்கு முன்னாடி காமிக்கல. நான் ஒரே ஒரு மிளகா வத்தலும் தாளித்து கொட்டினேன். ஸோ ஜோரான இந்த வத்தக்குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். பின்னாடியே அதை வச்சு வத்தல், அதாவது மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தலை போட்டு பண்ணுற ஒரு வத்தக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இது எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உபயோகமாக இருக்கும். இங்கே அப்படியே அப்படி ஒரு அரோமாவாக இருக்குது, அவ்வளோ வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.